ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பிடிச்சமான 90 கிட்ஸ்க்கு ரொம்பவுமே பிடிச்சமான பால்கோவா தான் செய்ய போகிறோம். இது நாங்கள் பெட்டி கடையிலலாம் ₹1 2ன்னு சொல்லி எப்படியெல்லாம் வாங்கி சாப்பிட்டதுக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துங்க. அதில் பொட்டுக்கடலை ஒரு டம்ளர் போட்டிருக்கு. அதே டம்ளரில் சர்க்கரை அளந்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு பிடிக்குன்னா கொஞ்சம் அதிகமாகவும் வச்சுக்கலாம். அப்புறம் 2 ஏலக்காய் போட்டு இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் நெய், நம்ம ஊற்றுன டம்ளரில் நான் இப்போ 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்தா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அது ஊற்றுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் மட்டும் நெய் சூடானா போதும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லங்க, அதை உள்ளே போட்டு கிளறி நல்லா புருடு வராமல் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் லைட்டான சூடாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்குங்க. மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இது பண்ணி விடுங்க. அப்புறம் நல்லா சமப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா கைப்படாமல், அதாவது தண்ணியில் கைப்படாமல் இது பண்ணிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.